வணக்கம் மக்களே. நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி செஞ்சு பார்க்க போறோம். அது என்ன பிரியாணினா, கன்னடா ஒசக்கோட்டை பிரியாணி. அது நம்ம செஞ்சு பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்க்கலாம். 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்திருக்கு, பட்டை எடுத்திருக்குங்க, ஏலக்காய் எடுத்திருக்கு, கிராம்பு எடுத்திருக்குங்க, பிரியாணி இலை எடுத்திருக்கு, சோம்பு வந்து எடுத்து வச்சிருக்கு, வெங்காயம் எடுத்திருக்கு, மல்லித்தலை எடுத்திருக்குங்க, புதினா இலை எடுத்திருக்கு, பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கு, இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கு, நீளமான பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி எடுத்து வச்சுருக்கு, மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கு, உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கு, உப்பு எடுத்து வச்சுருக்குங்க, கல் உப்பு, லெமன் பார்த்தீங்கன்னா 2 லெமன் எடுத்திருக்கோம், சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்துருக்குங்க, தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்குங்க. இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்போட மசால் பார்த்தீங்கன்னா அது தனியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸு அப்படின்னு பார்த்தரலாம், என்னென்ன அளவுன்னு சொல்லி பார்த்தரலாம். பட்டை எடுத்துருக்குங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, ஜாதி பத்திரி, சாய் ஜீரா, ஜாதிக்காய் எடுத்திருக்கோம். இப்போ 100 கிராம் பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்குங்க. ஓகே, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 30 கிராம் ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விதை வந்து பெருசாக இருக்கும். விதை நீங்கள் பெருசாக இருக்கிற ஏலக்காய் 8 mm போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லும் அந்த காட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிராம்பு பார்த்தீங்கன்னா இப்போ 10 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அன்னாச்சி மொக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் அன்னாச்சி மொக்கு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் வந்து ஆட் பண்ணிடுறேன். சாய்ஜீரா பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பிட்டு, அது மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, சின்ன பிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்து வெயிட்டு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் இந்த பவுடர் வந்து கெட்டு போகாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பிரியாணி செய்யும் போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கையளவு சொல்ல முடியாது, இது மெஷர்மெண்ட் அளவு போட்டுக்குங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். நீளமான பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா 110 கிராம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். கையளவு வேணும்னா நீங்கள் நாம்பி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்குவோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கங்க. ஒரு 100 கிராம் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி வந்து பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஒரு 10 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு வந்து பற்ற வச்சிடலாம். வந்து சட்டி வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயில் வந்து 250 ml ஆயில் நான் போடுறேன். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நெய் போடுறதுனா நெய் போட்டுக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் போடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயில்னா நீங்கள் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா பட்டை போட போகிறோம். பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் எடுத்துக்கிறேன். கையளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் பட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து நசுக்கி விட்டு நம்ம போட்டுக்குவோம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 6 ஏலக்காய் இல்லைன்னா 5 ஏலக்காய் வரும். வேறு 8 mm எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கிராம்பு 1 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது சைஸை பொறுத்து ஒரு 7 இல்லைன்னா 8 கிராம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். கையளவுனா நீங்கள் இந்த அளவுக்கு கையளவு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துருக்குங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். 10 கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெட்டி வச்ச வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் எடுத்துருக்குங்க. கையளவு பார்த்தீங்கன்னா அந்த 2 வெங்காயம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த உரிச்ச வெங்காயம் 2 வெங்காயம் அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 100 கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ அரிசிக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம்.
கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் ஊறிடும். மசாலா 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அரிசியை விட ஒரு 2 பங்கு தண்ணி சேர்த்து போட்டுக்கலாம். கழிஞ்சு விட்டுக்கலாம். கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாம் மேலே வந்துடும். கடைசியாக வடிச்சு விட்டுறலாம். வடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் அரிசியை. அப்போ தான் அந்த அரிசியில் இருக்கிற அந்த பவுட்ரு பூரா பார்த்தீங்கன்னா ஒயிட் லேயராக வருது பாருங்க, மேலே கலராக அந்த பவுட்ரு பூரா வடிச்சு எடுத்துட்டோம்னா அரிசி வந்து தெளிவாக விரியும். அந்த குளகுளப்பு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரிசி பார்க்குறது கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. புதினா இலை பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ புதினாவோட இலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மல்லி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 கை அளவுக்கு 40 அளவுக்கு இருக்கணும். இப்போ 2 கை அளவுக்கு நான் போட்டிருக்கேன். மல்லித்தலை புதினால பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா பாயில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பச்சை வாசம் போகணும். அந்த பச்சை தன்மை வந்து போகணும். அந்த லைட் கலராக இருக்கிற க்ரீன் கலர் போய் கொஞ்சம் நல்லா வெந்த ஒரு டார்க் க்ரீன் கலரில் வரும். அது வரைக்கும் லைட்டாக வணக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வணக்கிக்கிங்க. அதான் ஈவனை பற்றி வணங்கும். பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கப்போ அரைச்சி போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 120 கிராம் பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். பூண்டு பேஸ்ட்டோட அந்த வதங்க வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா வருது. இஞ்சி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிலோ கறி 1 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து மெஷர்மெண்ட் கணக்கில் போடுறோம். இப்போ இஞ்சி வந்து கையில் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் 1 கிலோ கணக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் அரை கிலோக்கு எடுக்கிற மாதிரினா இதில் பாதி எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். உங்களுக்கு 2 கிலோக்கு எடுக்கிறேன்னா இதில் 2 கை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பூண்டு இதே அளவு தான், கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு 20 கிராம் சேர்த்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் மட்டும் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வீட்டில் செய்கிறவங்களுக்கு மெஷர்மெண்ட் போட முடியாது. அதனால வந்து இந்த கையளவு வந்து நீங்கள் அதை பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாயில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு உணர்ந்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அப்படியே நல்லா பாயில் ஆகி மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் லேயர் அப்படியே லைட்டாக வருது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நீளமான பச்சை மிளகா வந்து 110 கிராம் எடுத்து ரா மெட்டீரியலாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு 110 கிராம் நீளமான பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த கார அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பேஸ்ட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வணக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படவே வேண்டாம், சிரமப்படாதீங்க. தயவு செஞ்சு வணக்குங்க. வணக்குனீங்கன்னா மட்டும்தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். 2 சைஸ் தக்காளி. அந்த முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா 10 கிராம் முந்திரி. நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தாலும் சரி, முழு முந்திரியாக இருந்தாலும் சரி, தனியாக போடுறது பதிலாக தக்காளியோட வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூட மிக்ஸ் ஆகும்போது அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ முந்திரி வந்து 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆட் பண்ணுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பிசு பிசு பண்ணுறோம். இதுதான் மெஷர்மெண்ட் கரெக்டான அளவு. அது முந்திரியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி சாப்பிட ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் அப்படியே பிரியாணியில் வரும். எல்லா இடத்துலையும் கலந்து வரும் உங்களுக்கு. ஆயிலு, அந்த சிக்கனோட கொழுப்பு, அந்த மல்லி தலை பட்டகிராம் மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டகிராம் மசாலா பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு உண்டான அளவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் மட்டும் அந்த 100 கிராமுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களோ அது எல்லாமே அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 10 கிராம் மட்டும் எடுத்து 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறிக்கு 10 கிராம் மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணிடலாம். பட்டகிராம் மசாலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஏன்னா பல்காக அரைச்சி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்னும் இவ்வளோ பிரியாணிக்கு இப்போ 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் போடணும் அப்படின்னா தான் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். கையளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டை சொல்லி வாங்கிட்டு வந்துடும். இது ஒரு கெட்டுப்போகிற பொருள் கிடையாது.
1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, இந்த பட்டை கிராம்பு மசாலா அப்படியே இருக்கும். நீங்க வந்து 10 கிராம் போட்டிருக்கேன். நீங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1 கிலோ கறி, 1 கிலோ ரைஸுக்கு 6 கிராம் மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பூன் கணக்குல இருக்கிற மாரி இருந்தா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டாச்சுங்க. இப்போ மசால் வந்து கறி போடுறதுக்கு முன்னால மசால் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அந்த பச்சை வாசமும் போகணும். மசாலா வந்து வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மசால் வெந்து அந்த இன்கிரீடியன்ஸில் இருக்கிற எசன்ஸ் பூரா அந்த ஆயில் ஏறி ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படி மேலால வந்து நிற்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி கிண்டுனீங்கனாலும் மேலால வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மசாலா வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். லைட்டாக வெடுப்பு வெடுப்பாக அங்கங்கே இருக்கும். அப்போ எல்லா பொருளும் வந்து வெந்து அப்படி திரிஞ்சு போன மாதிரி நிற்கும் உங்களுக்கு. அப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. நீங்கள் ஒரு செய்யும் போது கவனிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கும். நீங்கள் இப்போ வேகாமல் ஒரு பிரியாணி பண்ணுறக்கும் நல்லா வேக வச்சு ஒரு ப்ரொசீஜராக ஒரு பிரியாணி பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. கறியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கறி பார்த்தீங்கன்னா எலும்பு பீஸாக தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 கிலோ கறி நம்ம ஆட் பண்ணிடுவோம். கறி வந்து போட்டாச்சு. மசாலா கறி வந்து ஒரு 40% வேகணும். 40% வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஒரு 20%, அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கிண்டும் போது அதில் ஒரு 20%, கடைசியாக தம் போடும்போது ஒரு 20%. மொத்தமாக 100% பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். கறியும் நல்லா வெந்துருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கறியை போட்டாச்சு. கறி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து நம்ம பற்ற வச்சிடும். மேலே தம் போடுறது கொஞ்சம் சுடுதண்ணி தேவை. அதனால பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து பற்ற வச்சுருவோம். அரிசியை போட்டு எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது சுடுதண்ணி கொதி வந்து கரெக்டாக இருக்கும். தம் போடுறது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 100 ml தயிர் எடுத்திருக்கேன். இந்த 100 ml தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 100 ml தயிர்ன்றது நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க. இந்த அளவு நீங்கள் கேமராவில் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஓரளவுக்கு. அதாவது இந்த கையளவுக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கணும். அது உங்கள் அளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? நாற்பது பர்சன்டேஜ் கறி வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு உண்டான தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இதுலேருந்து இந்த சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்கு, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கிலோ ரைஸு 1 கப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1க்கு 1.5 போடணுங்க. இப்போ வந்து 1.5 தண்ணி போட போகிறேன். சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ ரைஸுக்கு 1.5 தண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பு எடுத்தீங்கன்னு சரி, இதில் 3/4 கிலோ எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை 1 கிலோ எடுத்தீங்கனாலும் சரி, இதில் 1/2 கிலோ எடுத்தீங்கனாலும் சரி, எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து 1.5 தண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 1/2 1.5 வந்து ஆட் பண்ணி புதுசாக செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். தண்ணி வந்து கொதி வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இனிமேல் தான் அரிசி போட போகிறோம். அரிசி, தண்ணி, மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் உப்பு எடுக்கணும். கல் உப்பு தான் 50 கிராம் எடுக்கணும். பொடி உப்பு கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கல் உப்பு 50 கிராம் வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? கையளவு எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கடைக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 50 கிராம் உப்பு வந்து மசாலா ரெடி பண்ணும்போது போட்டிங்கனாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் கறி போட்டப்போ போட்டிங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் சரி, அது வந்து நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் தண்ணி ஆட் பண்ணும்போது சரி, அரிசி ஆட் பண்ணும்போது அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக ஈவனாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 1 கிலோ ரைஸுக்கு 50 கிராம் உப்பு நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். கறி பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்துருச்சு. அந்த 60% கறி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கப்பில் வந்து பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ், வெந்த பீஸ்லேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் கறி. ஒரு நிமிஷம் கழிச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா கறி உடையுதுங்களா? சூடாக தான் இருக்குது. உடைஞ்சிச்சுன்னா ஒரு 60% கறி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பீஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காக எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ணல. ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கறி சப்போஸ் வேகாமல் கூட போகலாம், அவசரப்பட்டு போட்டிங்கன்னா. இந்த மாதிரி செக் பண்ணி போடுறது ரொம்ப நல்ல விஷயம். அது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. இது கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழிங்க. இது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
20 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. இன்னும் 2 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். அரிசி வந்து தண்ணி வடிச்சாச்சு. தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி வடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு இருக்குது. இந்த கொதி நல்லா வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரிசி போடணும். ஓகேங்களா? அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து 2 லெமன் எடுத்துருக்குங்க. இதை கட் பண்ணி வந்து புழிஞ்சுக்கலாம். ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கையளவுனா நீங்கள் வந்து 2 லெமன் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை மெஷர்மெண்ட் வேணும்னா 25 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடை வந்து கிராம் கணக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். விதை வந்து போயிடக்கூடாது. விதையை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி சட்டிக்கும் அந்த பர்னர் கீழே எரியிற பர்னர் நெருப்பு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கணும். சென்டராக இருந்தால் தான் அந்த நெருப்பு வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து மற்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரவும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வருதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த கொதி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, இது 1 கிலோ அரிசி 1 கிலோ கறிக்கு வந்து இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கொதி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வருது பாருங்கள். ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கொதி அப்படியே ஒவ்வொரு இடமா பரவுது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அரிசி பார்த்தீங்கன்னா இந்த கொதி வர இடம் பூரா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணிக்கிறாங்க. ஆயில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஆயில் இல்லாத இடமா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஓகே. உப்பு, புளிப்பு, காரம் பிரியாணிக்கு இதுதான் தேவை. இது வந்து கரெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு டைம் இது எல்லாமே செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணால் கூட உப்பு போடலாம், உப்பு போட்டுக்கலாம். லெமன் போடலன்னா அந்த லெமன் போட்டுக்கலாம். அதனால் இந்த ஃபைனலாக இந்த ஒரு டைம் நீங்கள் இந்த கடைசி ஒரு டைம் நீங்கள் இதை செக் பண்ணிடுங்க. இந்த கொதி வந்து கனெக்ட் பண்ணினா போதும். எல்லா இடத்துலையும் வெந்துருச்சுன்னா வெந்துருக்குன்னு. ஏன்னா சப்போஸ் ப்ரெஷர் கம்மியாக இருந்து நீங்கள் மட்டும் கிண்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கொதி எல்லா இடத்துலையும் போகலன்னா சில இடத்துல அடுப்பாக இருந்தால் ஒரு இடத்துல நெருப்பு ஜாஸ்தியாக போகும். அதனால் இந்த கொதியை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். எல்லா இடத்துல வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தம்மு வந்து போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லை தூக்கி நம்ம இப்படி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இறக்கி வச்ச பிரியாணியை நம்ம தூக்கி இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து மூடியை போட்டுடலாங்க. மூடி வந்து அந்த வாய்ப்பகுதிக்கும் மூடியோட அந்த வாய்ப்பகுதிக்கும் பார்த்தா கரெக்டாக ஃபிட்டாகி உட்காரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து மேலே வராமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி பற்ற வச்சுருந்தோம். அந்த சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்கும் நமக்கு. இப்போ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சா? இப்போ இந்த சுடுதண்ணி தூக்கி இப்போ நமக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று மேலே வச்சுக்கலாம். சப்போஸ் கீழே கேப் கீது இருந்துச்சுன்னா அது ஃபில்லாக இருக்கா. 30 நிமிஷம் தம் போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கீழே சிம்மில் வச்சுருக்கு, தோசைக்கல் வச்சுருக்கு. அந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வந்து ஹீட் ஏறி அந்த மிதமான ஹீட் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ரைஸுக்கு ஏறும். அப்போ என்ன ஆகுனா கீழே இருக்கிற அரிசி வந்து வெந்துடும். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மேலே இருக்கிற ஹீட்டை வந்து கீழே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 அன் ஹவரில் மேலே இருக்கிற பாதி அரிசி வந்துடும் உங்களுக்கு. எப்பவுமே தம்மில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அரிசி ஃபஸ்ட்டு வேகும், 2வது மேலே இருக்கிற அரிசி வேகும். இதுதான் மெத்தேடு. இது ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சு சிம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 30 நிமிஷம். 30 நிமிஷம் கழிச்சு நான் இறக்கி காமிக்கிறேன் தம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்மை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மை வந்து எடுத்துடலாம். சுடு தண்ணி எடுத்துருவோம். தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. தம்மை வந்து உடச்சு விட்டுறலாங்க. கனடா ஒசக்கோட்டை பிரியாணி ரெடிங்க. கலர் வந்து மஞ்சள் கலராக தான் வரும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பிரியாணி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் பீஸு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் ஆனியனு,
கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பு, அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியை அரைச்சி போட்டிருக்கோம், அதோட டேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு கடையில் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ஆட் பண்ணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்க் கூட போகலாம். யூ see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.